வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஹவு டு மேக் 6 ஸ்டடி டைம் டேபிள் வித் ஆன்லைன் கிளாஸ் இன் தமிழ். கொரோனா பேண்டமிக்னால எங்கேயுமே சோஷியல் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணணும் அப்படிங்கிறது மஸ்ட் ஆகிட்டு. ஸோ அதனால் காலேஜஸ் ஸ்கூல்ஸ் எதுவுமே ஓப்பன் பண்ணல. டிரான்ஸ்போர்ட் எல்லாமே முடங்கியிருக்கு. எல்லாருமே வீட்டுக்குள்ளே தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸோடைய ஸ்டடீஸ் பிளாக் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்கூல்ஸும் காலேஜஸும் ஆன்லைன் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்படி கண்டக்ட் பண்ணுற ஆன்லைன் கிளாஸஸ் மேக்ஸிமம் மார்னிங்கில் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. மார்னிங் டைமிங் பொதுவாக 8:30 to 1:30 அந்த டைமிங்குள்ளே தான் இருக்குது. அதனால் அந்த டைமிங் நம்ம டைம் டேபிளில் ஆன்லைன் கிளாஸ் டைம் சொல்லி எடுத்துக்கிறோம். அது போக ரிமைனிங் இருக்கிற டைம்ஸில் எப்படி நம்ம 6 hours படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த டைம் டேபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே செட் ஆகும். எல்லாருமே இந்த டைம் டேபிள் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு ஈஸியாகவும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இந்த 24 மணி நேரத்தை நம்ம எப்படி 6 hour டைம் டேபிளுக்காக ஸ்ப்ளிட் அப் பண்ணுறோம்னு சொல்லி பார்ப்போம். நம்ம 6 hour தான் படிக்கிறது எடுத்துக்கிறோம். ஸோ அதனால நமக்கு 2 மணி நேரம் கிட்ட ரிலாக்ஸேஷன் டைம் இந்த டைம் டேபிள் கிடைக்குது. அதனால இது இந்த டைம் டேபிள் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸி. நீங்கள் ஈஸியாக டெய்லி இது ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் 8 மணி நேரம் தூங்குறதுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் 8:30 to 1:30 டோட்டலாக 5 hours ஆன்லைன் கிளாஸஸ் ஆன்லைன் கிளாஸ் டைம் சொல்லி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் 3 மணி நேரம் அதர் ஆக்டிவிட்டீஸ்க்கு எடுத்துக்கிறோம். அதர் ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா நம்மளுடைய ரெஃப்ரெஷ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் சாப்பிட்ற டைம், இது எல்லாத்தையும் அதர் ஆக்டிவிட்டிஸ் தான் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஸ்டடி டைம் மொத்தம் 6 மணி நேரம். ஸோ டோட்டலாக எத்தனை மணி நேரம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா 24 மணி நேரம். 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் தூங்குறதுக்கு, 6 மணி நேரம் படிக்க, 5 மணி நேரம் ஆன்லைன் கிளாஸ், அதர் ஆக்டிவிட்டிக்கு 3 மணி நேரம், அதுக்கப்புறம் ரிலாக்ஸேஷன் 2 மணி நேரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டைம் டேபிள்குள்ளே போய் பார்ப்போம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த 6 hour ஸ்டடி டைம் டேபிள் ஆன்லைன் கிளாஸஸோட சேர்த்து. ஓகே, இப்போ மார்னிங் 6 மணிக்கு எழுந்திக்கிறோம்னு சொல்லி வச்சுப்போம். 6 to 7 நம்மளோட ரெஃப்ரெஷ்மெண்ட், அதுக்கப்புறம் எக்ஸசைஸ். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறோம். அதனால எக்ஸசைஸ் ஒரு 1/2 hour ஆகுது பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். அப்போ தான் நம்மளோட உடம்புக்கு நல்லது. நம்மளுடைய மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் 7லேருந்து 7 மணி 7:30க்குள்ள பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் 7:30 to 8:30 ப்ரிப்பரேஷன் ரிவிஷன் டைம். ப்ரிப்பரேஷன் ரிவிஷன் டைமில் என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தோம்னா, முந்தின நாள் நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸஸில் நமக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி குறிப்பிட்ட சப்ஜெக்ட் படிக்க சொல்லியிருப்பாங்க. அந்த சப்ஜெக்ட் நம்ம முந்தின நாள் ஸ்டடி ஹவர்ஸ்லேயே படித்து முடிச்சிருப்போம். அது எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணுறதுக்கும், எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோமான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கும் இந்த ப்ரிப்பரேஷன் ரிவிஷன் டைமை யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தோன்னா 8:30 to 1:30 ஆன்லைன் கிளாஸ். இந்த ஆன்லைன் கிளாஸ் அவர் ஒரு காலேஜஸ் ஸ்கூல்ஸுக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ உங்களுக்கு தக்கன நீங்கள் மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் 1:30 to 2 அந்த டைமில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா லன்ச் டைமு. அதுக்கப்புறம் 2 to 4 ஸ்டடி டைம். 2 மணி நேரம் ஸ்டடி டைமாக எடுத்துக்கிறோம். இந்த டைம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆன்லைன் கிளாஸில் நமக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி சப்ஜெக்ட் படிக்க சொல்லியிருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு எது ஹெவியாக இருக்கோ அதை இந்த டைமில் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து 4 to 5 ரிலாக்ஸேஷன் டைம் 1 hour. 1 hour ரிலாக்ஸேஷன் டைம் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த டைமில் நீங்கள் வீட்டிலே விளையாடலாம், இல்லைனா மொபைல் யூஸ் பண்ணலாம், மொபைல் யூஸ் பண்ணலாம், பாட்டு கேட்குறது, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுறது, எல்லாமே எக்ஸ்ட்ராவான உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுற எந்த ஆக்டிவிட்டினாலும் இந்த 1 hour பண்ணிக்கலாம். அப்போது நம்மளோட மைண்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆக்கிடும். அதுக்கப்புறம் அடுத்து ஒரு 2 மணி நேரம் ஸ்டடி செஷனுக்குள்ளே நுழையிறோம். அது எப்போன்னு பார்த்தோம்னா 5 to 7. இந்த டைம்லேயும் நம்ம என்னெல்லாம் ஹோம்ஒர்க் இருக்கோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். அதே மாதிரி படிக்க கொடுத்த சப்ஜெக்ட் எல்லாத்தையுமே கண்டினியூ பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா 7லேருந்து 8 டின்னர் டைம் 1 hour. 1 hour டின்னர் டைம். நீங்கள் நல்லா ரிலாக்ஸ்டாக 1 மணி நேரம் உட்காந்து சாப்பிட்லாம். அதுக்கடுத்து என்ன பார்த்தோம்னா 8 to 9 திரும்ப ஒரு 1 hour ஸ்டடி செஷன். லாஸ்ட்டாக நீங்கள் படித்த எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு இந்த டைம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குன்னா அதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அந்த டைமில். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்னா 9 to 10 அகைன் ஒரு ரிலாக்ஸேஷன் டைம் 1 hour. இந்த டைம்லையும் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி மொபைல் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் எதுவும் வீடியோஸ் பார்க்கலாம், பாட்டு கேட்குறது, டிவி பார்க்குறது, அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ்கிட்ட பேசுறது அப்படின்னு சொல்லி எல்லா விதமான ஆக்டிவிட்டி இந்த 1 hour நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 10 மணிக்கு தூங்க போகிறோம். 10 to 6 வரை
8 மணி நேரம் வந்து நமக்கு வந்து ஸ்லீப்பிங் டைம். இந்த 6 ஹவர் டைம் டேபிள் வந்து ரொம்ப வந்து ஃப்ளெக்சிபிளான ஒரு டைம் டேபிள். யாருனாலும் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், யாரெல்லாம் வந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் வந்து இந்த ஸ்டடி டைமில் வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து என்னெல்லாம் வந்து டிப்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஆன்லைன் கிளாஸ் ஷெடியூலை வந்து உங்களுடைய அந்த டைம் டேபிளை வந்து உங்களுடைய ஆன்லைன் கிளாஸ் ஷெடியூலுக்கு தக்கன வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சிலருக்கு வந்து 1 மணி நேரம் ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, சிலருக்கு வந்து 4 மணி நேரம் இருக்குது. ஸோ அதுக்கு தக்கன வந்து இந்த டைம் டேபிளை வந்து உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டிலே வந்து இருக்கிறோம், ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகியிருக்கும். அதனால ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து வீடியோ சேட் பண்ணுங்க, மைண்ட் வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. திரும்ப வந்து எல்லாருமே வந்து ஸ்கூலுக்கு வந்து போவோம். அதனால வந்து ரொம்பையும் வந்து யாரையுமே வந்து பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படாம ஃப்ரெண்ட்ஸ் கூட கனெக்ஷன்லேயே இருங்க. வீடியோ சேட் பண்ணி எல்லாரும் வந்து உங்களுடைய டவுட்ஸையும் கிளியர் பண்ணுறதுக்கும் படிக்கிறதுக்கும் வீடியோ சேட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து கனெக்ஷன்லேயே வந்து இருங்க. நம்ம அப்போ தான் வந்து நம்ம வந்து ரிலாக்ஸாக வந்து இருக்க முடியும். அதே மாதிரி இப்போ வந்து கொரோனா டைம் அப்படிங்கிறனால இம்யூனிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ வந்து ஹெல்த்தியான ஃபுட்ஸ் வந்து சாப்பிடுங்க. நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸாக கீரை, காய்கறி, பழங்கள், அதுக்கப்புறம் பயிர் வகைகள், இந்த மாதிரியான இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய சாப்பாடை வந்து சேர்த்துக்கோங்க. வழக்கமாக சொல்கிற மாதிரி தான் இந்த ஜங்க் ஃபுட்ஸு, அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸு, ரொம்ப அதிகமான காரம் இதெல்லாம் வந்து சேர்த்துக்காதீங்க. அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். வெளியில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் சுற்றணும்னு நினைக்காம வீட்டுக்குள்ளேயே வந்து இருங்க. வீட்டுக்குள்ளே உட்காந்து 6 மணி நேரம் படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.